டேன் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய வெளியுறவு செயலாளர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம். அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராய்ந்தார். கொழும்பு துறைமுக மேற்கு முனைய விவகாரம் போதிய வருமானம் நாட்டுக்கு கிடைக்காது என திசா அத்தநாயக்க எம்பி கவலை. ஆசிரியர் தினத்தில் பாரிய ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராகிறது இலங்கை ஆசிரியர்கள் சங்கம். நாளை முதல் சிறை கைதிகளை பார்வையிட உறவினர்களுக்கு சந்தர்ப்பம். தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை. அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. இந்திய வெளியுறவு செயலாளர் இன்று மாலை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இந்தியாவின் பங்களிப்புடன் நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தை பார்வையிட இந்திய வெளியுறவு செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷ்வர்தன் இன்று மாலை 6 மணி அளவில் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தார். நேற்று இலங்கைக்கு வருகை தந்த நிலையில் இன்று தலதா மாளிகை மற்றும் திருகோணமலைக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய வெளியுறவு செயலாளர் மாலை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டார். யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தின் போது இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்திய கலாசார மண்டபத்தை பார்வையிட்டார். இந்திய வெளியுறவு செயலாளருடன் இலங்கைக்கான இந்திய ஸ்தானிகர் கோபால் பாக்லே, யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நட்ராஜ் ஜெயபாஸ்கரனும் இணைந்திருந்தனர். இந்திய வெளியுறவு செயலாளரின் வருகையை முன்னிட்டு யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலைய வளாகத்தில் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. கலாசார மண்டபத்தை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட இந்திய வெளியுறவு செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷ்வர்தன், வணக்கம். I'm very happy to be back in this historic and beautiful city of Jaffna. When I had occasion to visit the city a number of times, and it's great to be back. இந்திய அரசின் நிதி பங்களிப்போடு அமைக்கப்பட்டுள்ள கலாசார மத்திய நிலையமாக இலங்கை அரசாங்கத்தின் பங்களிப்புடன் வெகு விரைவில் திறந்து வைக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாண நகரின் மத்தியில் மிக பிரமாண்டமான மண்டபமாக இந்திய அரசின் நிதி பங்களிப்போடு கலாசார மத்திய நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. வெகு விரைவில் இலங்கை அரசின் பங்களிப்புடன் திறந்து வைப்பதற்கு உரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. திறந்து வைக்கப்பட்ட பின்னர் அடுத்து வரும் 5 வருடங்களுக்கு கட்டடத்தின் பராமரிப்பு செலவினையும் இந்திய அரசாங்கமே பொறுப்பேற்க உள்ளது. இலங்கைக்கு இந்தியா பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கி வருகின்றது என குறிப்பிட்டார். Government of India will support the maintenance of the building for a period of 5 years. This is in line with the discussions that our External Affairs Minister Dr. S. Jayashankar had with His Excellency Mr. Mahinda Rajapaksa, Prime Minister of Sri Lanka. We hope to be able to announce dates for the inauguration of the Jaffna Cultural Centre soon. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா இன்று காலை கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தார். எதிர்வரும் 5ஆம் தேதி வரையில் நாட்டில் தங்கியிருக்க உள்ள அவர் இன்று காலை கண்டிக்கு விஜயம் செய்தார். இதன்போது தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட அவர் சமய தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடினார். அனுசரணை. அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாதாள உலக குழுவினர் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை சிறைச்சாலைகளில் செயற்பட அனுமதிக்கும் சிறை அதிகாரிகள் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் என பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். சிறைவாசம் அனுபவித்து வரும் போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்தோர் சிறையிலிருந்து தங்கள் வலையமைப்பை செயற்படுத்தல் உட்பட சட்டவிரோத நடவடிக்கைகள் சிறை அதிகாரிகளின் நடத்திய புறத்தை இடம்பெறும் என்றும் பாதுகாப்பு செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளின் முன்மாதிரியான நடத்தை மூலம் அவர்களின் தொழில் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய தவறியவர்கள் பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சொத்துக்களை பாதுகாக்க வீதிக்கிறங்க தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி தெரிவித்துள்ளார். நாட்டின் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைந்து வீதிக்கிறங்க தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். අද අපි ඉන්නේ මේ ආණ්ඩුව කොයි මොහොතේ
හදිසි නීතිය ඇඳරි නීතිය දෙකම දාලා එක මොහොතකම அவசர கால சட்டம் மற்றும் தனிமைப்படுத்தல் ஊடக சட்டம் என்பவற்றின் ஊடாக நாட்டை எப்போது அரசாங்கம் முடக்குமோ என்ற அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் அமைச்சர் உதயகமன் பில தலைமையிலான குழுவினர் இந்தியாவின் பாதுகாப்பு செயலாளருடன் திருகோணமலைக்கு சென்றுள்ளார்கள். அவர்கள் திருட்டுத்தனமாகவே திருகோணமலைக்கு சென்றுள்ளார்கள். திருகோணமலையில் உள்ள பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தோடு தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் விடுமுறை வழங்கியுள்ளார்கள். உதயகமன் பில உள்ளிட்ட அரசாங்கம் இந்த திருட்டுத்தனத்தை யாருக்கு மேற்கொள்கின்றது? எண்ணெய் கொள்கலன்களை பார்வையிடுவதற்காகவே அவர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். திருகோணமலையில் உள்ள 75 கொள்கலன்களையும் இந்தியாவுக்கு வழங்க எத்தனிக்கின்றார்கள். அதுவும் திருகோணமலை துறைமுகம் என்பது அதி உயர் பாதுகாப்பு பிரதேசமாகும். இந்நிலையில் அதனையும் சேர்த்தே வழங்க எத்தனிக்கின்றார்கள். நாட்டை விற்க மாட்டோம் எனவும் விற்ற விடயங்களை பெற்றுக் கொள்வோம் என்றும் கூறிக்கொண்டு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இவ்வாறு அரசாங்கம் செயற்பட்டால் நாட்டு மக்கள் எங்கு செல்வார்கள்? ஆகவே நாம் எதிர்க்கட்சி என்ற வகையில் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்யவும் தயாராக இருக்கின்றோம். அதே போன்று வீதிக்கிறங்கி போராடவும் தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். මේ මිනිස්සු රටට කියලා ආවේ මේ රට විකුණන්නේ නැහැ බින් අඟලක්වත් කියලා ආවේ. முதல் கட்டமாக 3000 பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 200க்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட ஆரம்ப பிரிவு பாடசாலைகள் 100க்கும் குறைந்த ஒன்றை கொண்ட பாடசாலைகளை உள்ளடக்கி 3000 பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கல்வி அமைச்சருக்கும் சகல மாகாண ஆளுநர்களுக்கும் இடையில் நேற்று பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பில் குறித்தும் கலந்துரையாடலின் போது விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. மேற்கு முனையத்தின் பெரும்பாலான அதிகாரத்தை வெளிநாட்டு நிறுவனத்துக்கு வழங்கியிருப்பது ஆபத்தானது என நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தின் முழு அதிகாரத்தையும் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியிருப்பது மிகவும் ஆபத்தானது என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் இன்று காலை இடம்பெற்ற சமய நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு நாட்டின் துறைமுகங்கள் என்பது அந்த நாட்டின் பிரதான வருமானம் ஈட்டும் இடமாகும். எந்த நாடும் தங்கள் துறைமுகங்களை வெளிநாடுகளுக்கு வழங்குவதில்லை என்றாலும் துறைமுக அபிவிருத்தியை வெளிநாடுகளின் முதலீடுகள் உதவியுடனேயே மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் 51% பங்கை வழங்கியதுதான் தவறு. அதனால் துறைமுகத்தின் வருமானத்தில் 15% துறைமுக அதிகார சபைக்கு கிடைக்கின்றது. ஏனைய 85% இந்திய அதானி நிறுவனத்துக்கே செல்கின்றது. இது மிகப்பெரிய அநியாயமாகும். ஆசிரியர் தினத்தில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இலங்கை ஆசிரியர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுத் தருமாறு கோரி ஆசிரியர் தினத்தன்று நாடளாவிய ரீதியில் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதோட நாங்கள் சுபோதனி கமிட்டி ரிப்போர்ட்ல ஒரு பகுதியாக இதை கொடுக்க தான் சொல்றேன். இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை ஒன்றுமே இல்லை. 8ஆம் மாதம் 30ஆம் தேதி எங்களோட இந்த தீர்மானம் எடுத்தாங்க. 9ஆம் மாதம் 16ஆம் தேதி கல்வி அமைச்சர் செயலாளர் எங்களோட பேசினது, நிதி அமைச்சரோட இது சம்பந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். இதுவரைக்கும் நடந்தில்லை. இந்த பேச்சுவார்த்தை கேட்டு ஒரு மாசம் போயிருக்குது. அதனால நாங்க சொல்றோம், உடனடியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். இன்றும் இந்த பிரச்சனை முன்னுக்கு போறதுக்கு ஒரே காரணம் என்னது? ஒரே காரணம் எங்களுக்கூட ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. பேச்சுவார்த்தை இல்லாம அரசு இப்படி போறதா இருந்தா இதுக்கு எதிராக நாங்கள் எடுக்கக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல்பாடு நாங்கள் நடைமுறைப்படுத்தும். உலக ஆசிரியர் தினம் வருது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி. இந்த உலக ஆசிரியர் தினத்தன்று நாங்கள் இங்க இருக்குது கல்வி கோட்டங்கள் இலங்கையில் 312 கல்வி கோட்டங்கள் இருக்குது. இந்த கல்வி கோட்டங்கள் 312 பேஸ் பண்ணி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒரு பாரிய ஆர்ப்பாட்ட செயல்பாடு செய்யறதுக்கு. நாங்கள் 312 ஆர்ப்பாட்டங்கள் நாடளாக ரீதியாக நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஆசிரியர் அதிபர்கள் இந்த பிரச்சனை இதில் பங்கு பெறுவாங்க. நாங்கள் அரசுக்கு சொல்றோம், எங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஒன்று வேணும். எங்களுக்கு தெரியும் பாடசாலை ஆரம்பிக்க இருக்குது, பல செயற்பாடுகள் ஆரம்பிக்க இருக்குது. அதனால அரசு எங்களோட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எடுக்காத பட்சத்தில் எங்களுக்கும் சில தீர்மானங்கள் எடுக்க வரும். அதனால நாங்கள் அரசுக்கு சொல்றோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். அதோட நாங்கள் இந்த 312 கல்வி தோட்டங்கள் முன்னால் எங்களோட ஆர்ப்பாட்டம் நடக்கும்ங்கிறதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் எங்களோட செயல்பாடுகள் நாங்கள் நிறுத்தாமல் நாங்கள் முன்னுக்கு கொண்டு போவோம். அரசு இப்படி அவங்களோட தீர்மானத்தில் உறுதியாக இருந்தால் எங்களோட தீர்மானத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். என்ன சொன்னாலும், என்ன அவசர காலமோ என்னமோ சரத்து சேகரோ என்ன சொன்னாலும் எங்களோட செயல்பாடுகள் முன் செல்லும் சொல்ல விரும்புகிறேன்.
ஜனாதிபதி நாட்டில் இல்லாத போது முக்கிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் நாட்டின் சொத்துக்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයා මෙරටේ ලක්ෂ 69ක් බලයට දුන්නේ එතුමාට මේ සෞභාග්‍ය දැක්ම කියන ප්‍රතිපත්ති ප්‍රකාශය තමයි එතුමා ඉදිරිපත් කරේ. சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தில் உள்ள விடயங்கள் மீதான நம்பிக்கையிலேயே 69 லட்சம் மக்கள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு வாக்களித்தனர். அவருடைய கொள்கை பிரகடனத்தின் முதல் பக்கத்தில் ஜனாதிபதி 10 அம்ச கொள்கைகளை முன்வைத்துள்ளார். அதில் நாட்டின் இறைமையும் சுயாதீனத்துவமும் ஒப்பந்தங்களினூடாக காட்டிக் கொடுக்கப்பட மாட்டாது என்பதுடன் நாட்டின் தொழில் முயற்சிகளை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கையளிக்க மாட்டோம் என்றும் நாட்டிற்கு பாதகமான ஒப்பந்தங்களில் ஈடுபட மாட்டோம் எனவும் வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாறாக பல வாக்குறுதிகளை அவர் நாட்டு மக்களுக்கு வழங்கியுள்ளார். அதேபோல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை மீண்டும் பெற்றுக் கொள்வோம் எனவும் கூறியுள்ளார். தேசிய ஆடையை பொருத்திக் கொண்டு தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவோம் என கூறிக்கொண்டு ஆட்சி பீடமறியவர்கள் இப்போது தேசிய சொத்துக்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்கின்றனர். யுகதனவின் மின் உற்பத்தி நிலையத்தின் 40% பங்குகள் அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் LNG நிறுவனத்தையும் அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளனர். யுகதனவின் மின் உற்பத்தி நிலையம் நட்டத்தில் இயங்கும் நிறுவனமும் அல்ல. நாட்டின் ஜனாதிபதி இல்லாத சந்தர்ப்பத்திலேயே முக்கிய ஒப்பந்தங்கள் சில கைச்சாத்திடப்பட்டுள்ளன. මාගම් වලට කිව්වා යහපාලන ආණ්ඩුව තියෙන කාලේ கோப் குழு மீண்டும் ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது. கோப் எனப்படும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவு குழுவுக்கு ஸ்ரீலங்கன் விமான சேவை மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 7ஆம் தேதி குறித்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் முன்னிலையாகுமாறு ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் முன்னிலையாக இருந்தது. அதன்போது முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் தொடர்ச்சியாக கலந்துரையாடுவதற்காகவே இவ்வாறு மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் மேலும் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் மேலும் 40 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். அதன் அடிப்படையில் கோவிட் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13,059ஆக அதிகரித்துள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 22 ஆண்களும் 18 பெண்களும் அடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 542 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரை 5,20,172 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து மேலும் 652 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4,59,298ஆக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 47,815 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதை ஊக்கப்படுத்துமாறு பெற்றோரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதை ஊக்கப்படுத்துமாறு லேடி ரீச்வே மருத்துவமனையின் குழந்தை நல வைத்தியர் தீபால் பெரேரா கேட்டுக்கொண்டார். நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 83% தடுப்பூசி செலுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 12 முதல் 19 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்காக ஃபைசர் தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தங்கள் பிள்ளைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதை ஊக்கப்படுத்துமாறு அனைத்து பெற்றோர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். சுகாதார விதிமுறைகளை மீறி ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு அதிகளவான பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளின் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு அதிகளவான பயணிகளை ஏற்றிச் சென்றால் குறித்த பேருந்துகளை மறு அறிவித்தல் வரை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். இத்தொடர்பில் போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியதாக தெரிவித்த அவர் குறித்த பேருந்துகளின் அனுமதி பத்திரமும் ரத்து செய்யப்படும் எனவும் கூறினார். மேலும் நேற்றைய தினம் மேல் மாகாணத்தில் 6,000 தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபட வேண்டிய நிலையில்
900 பேருந்துகளை சேவையில் ஈடுபட்டதாகவும் இதற்கு பேருந்துகளில் சேவையில் ஈடுபட்டவர்கள் தற்போது வேறு தொழில்களில் ஈடுபடுகின்றமே காரணம் எனவும் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்தார். அத்துடன் 3000 இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் சேவையில் ஈடுபட தயார்படுத்தப்பட்ட நிலையில் 1500 பேருந்துகளே சேவையில் ஈடுபடுவதாகவும் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் 14 வயதுடைய சிறுவன் ஒருவன் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக வைத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு கல்லடி 5ஆம் குறுக்கு வீதியைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுவனை சுகையினமுற்ற நிலையில் இன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த குறித்த சிறுவனுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸ் தொற்று நிலைமை அதிகரித்த நாள் முதல் இணைய பாவனை வழக்கத்தை விட 30 முதல் 35% அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி கழகத்தின் தலைவர் தாமித் கெட்டிகேவா தெரிவித்தார். இலங்கை கணனி கழகத்தினால் 39வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட உள்ள தேசிய தகவல் தொழில்நுட்ப கருத்தரங்கு தொடர்பில் தெளிவூட்டும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அதேவேளை 10 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் சமூக ஊடக பாவனையாளர்களாக புதிதாக இணைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான கருத்தரங்கை கொழும்பு ஷங்ரிலா விருந்தகத்தில் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முன்னதாக கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி கோவிட் நிலைமைகளை கருத்தில் கொண்டு இணைய வழியில் கருத்தரங்கு நடாத்தப்பட்டது. அதன் பின்னர் வெற்றிகரமாக சில கருத்தரங்குகளை இணைய வழியில் நடாத்தினோம். இதன் அடிப்படையில் எதிர்வரும் 11ஆம் தேதி மீண்டும் பிறிதொரு கருத்தரங்கை நடாத்துவதற்கு அனுசரணையாளர்களின் ஒத்துழைப்புடன் ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த முறை 8 விடயங்கள் தொடர்பாக கருத்தரங்கில் ஆராய உள்ளதாகவும் நாட்டில் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பாக எழுந்துள்ள ஆர்வத்தை மேலும் ஊக்குவிப்பதற்கு இந்த கருத்தரங்குகள் உதவும் என்றும் தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் 46 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். නිරෝධායන නීති උල්ලංඝනය කිරීම සම්බන්ධයෙන් පරීක්ෂා කිරීම සඳහා ඊයේ දිනේදීත් ශ්‍රී ලංකා පොලිසිය මගින් දිවයින පුරාම මෙහෙයුම් ක්‍රියාත්මක කරනු ලැබුවා. சுகாதார விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக தொடர்ந்தும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டிற்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் 46 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை ஒரு வாகனமும் தடுப்பு காவலில் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் 79,850 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை மேல் மாகாணத்தின் 13 நுழைவாயில்களினூடாக மேல் மாகாணத்தினுள் நுழைய முற்பட்ட 786 வாகனங்களில் பயணித்த 1192 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் மேல் மாகாண எல்லையை கடக்க முற்பட்ட 851 வாகனங்களில் பயணித்த 1307 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை மேல் மாகாண எல்லையை அனாவசியமான முறையில் கடக்க முற்பட்ட 164 வாகனங்களில் பயணித்த 292 பேர் எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். අනවසරයෙන් බස්නාහිර පළාතේ මායිම් හරහා ගමන් කිරීමට පැමිණි பாதுகாப்பாக இருங்கள் எனும் துணைப்பொருளில் கிளிநொச்சி ஊடக மையத்தால் ஆரம்பிக்கப்பட்ட கோவிட் ஒழிப்பு வேலை திட்டத்தின் முதல் கட்ட வேலை திட்டம் 30வது நாளான இன்று நிறைவு செய்யப்பட்டது. இவ்வேலை திட்டத்தின் கீழ் யாசகர்கள் வீதிகளில் கைவிடப்பட்டவர்களுக்கு பகல் மற்றும் இரவு உணவுகள் ஊடகவியலாளர்களால் சமைத்து வழங்கப்பட்டது. இதற்கு புலம்பெயர் உறவுகள், கிளிநொச்சி வர்த்தகர்கள், சமூக ஆர்வலர்கள் நிதி உதவி வழங்கியிருந்தனர். அத்துடன் ஆடைகள், முகக்கவசங்கள், தொற்று நீக்கி திரவங்கள் என்பனவும் கடந்த 30 நாட்களாக கர்ப்பிணி தாய்மார், பாலூட்டும் தாய்மார் மற்றும் பொதுமக்களிற்கும் வழங்கப்பட்டன. 30வது நாளான இன்று ஊடகவியலாளர்களின் நிதி பங்களிப்புடன் மதிய உணவு வழங்கி வைக்கப்பட்டதுடன் தென்னிந்திய திருச்சபையின் உதவியுடன் ஆடை, நுளம்பு விலை, பாய், துவாய் ஆகியனவும் வழங்கி வைக்கப்பட்டது. கொரோனாவினால் உயிரிழந்தவர்களுக்காகவும் கொரோனா நோயிலிருந்து உலக மக்களை பாதுகாக்கும் நோக்கிலும் இமாம் ஜாஃபர் ஷாதிக் பணிமனையின் ஏற்பாட்டில் கதமுல் குர்ஆன் நிகழ்வும் விசேட பிரார்த்தனையும் மற்றும் உணவு வழங்கும் நிகழ்வு ஓட்டமாவடி நாவலடியில் இடம்பெற்றது. கல்குடா இமாம் ஜாஃபர் சாதிக் பணிமனையின் ஏற்பாட்டில் கொரோனாவினால் உயிரிழந்தவர்களின் ஜனாசாக்களுக்கான ஆத்மா சாந்தி வேண்டியும் கொரோனா நோயிலிருந்து உலக மக்களை பாதுகாக்கும் நோக்கிலும் ஜனாதிபதி, பிரதமர், முப்படையினர், சுகாதாரத்துறையினரின் ஆசி வேண்டியும் விசேட பிரார்த்தனைகளை இமாம் ஜாஃபர் ஷாதிக் பணிமனையின் பணிப்பாளர் அசைக் எல்டிஏ ஹலீம் நிகழ்த்தினார். இதன்போது கதமுதல் குர்ஆன் நிகழ்வும் விசேட பிரார்த்தனை நிகழ்வில் சுகாதார விதிமுறைகளை பேணி மக்கள் கலந்து கொண்டதுடன் கலந்து கொண்டவர்களுக்கு உணவும் வழங்கி வைக்கப்பட்டது. அரசாங்கம் தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் எந்த நேரத்திலும் தேர்தலை சந்திக்க தயாராக இருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.
ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஆணையை புதுப்பிக்க பொதுமக்கள் முன் செல்ல தயங்க மாட்டோம். எவ்வாறாயினும் தேர்தல் தாமதங்கள் தொடர்பாக முந்தைய நிர்வாகத்துடன் போராட வேண்டியிருந்தது. வாக்காளர்கள் அரசாங்கங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதால் ஆணையை புதுப்பிக்க அவர்களுக்கு அவ்வப்போது வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். சரியான நேரத்தில் தேர்தலை நடாத்துவார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். தேர்தல்களை நடாத்துவதற்கு நாம் தற்போது கலந்துரையாடல்களை நடாத்தவில்லை. ஆனால் மக்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்காகவே பணியாற்றி வருகிறோம். வரவு செலவு திட்டத்தின் மூலம் கிராமப்புற பொது மக்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த நிதி அவர்களுக்கு உரிய முறையில் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக அரசியல் சூழ்ச்சி முன்னெடுக்கப்படுவதாக தாசரி ஜயசேகர தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் போது மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்ததன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இலக்கு வைத்து சூழ்ச்சி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் தாசரி ஜயசேகர தெரிவித்துள்ளார். இதுதொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அப்போது சேவையாற்றிய புலனாய்வு பிரிவினரை இலக்கு வைக்கின்றனர். ஷஹ்ரானுடைய தொலைபேசி பாகத்தை யார் எடுத்தது என்பது தொடர்பில் எவரேனும் கருத்து தெரிவித்துள்ளார்களா? இந்த தொலைபேசி பாகத்தை எடுப்பதற்கு போலீசார் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அதனை வெளிநாட்டுக்கு எடுத்து செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதனையே முதலில் ஆராய வேண்டும். அது தொடர்பில் ஆராய்ந்தால் மாத்திரமே பிரதான சூத்திரதாரிகளை இனம் காண முடியும். அதனை விடுத்து முன்னாள் ஜனாதிபதியையும் அமைச்சர்களையும் குறை கூறிக் கொண்டிருப்பது பிரயோசனமற்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இலக்கு வைத்தே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பது அனைவரும் அறிந்த விடயம். அவருக்கு எதிராக அரசியல் சூழ்ச்சி முன்னெடுக்கப்படுகின்றது என தாசரி ஜயசேகர தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழுவில் காணப்படும் வெற்றிடங்களுக்கான சிபார்சுகளை கோர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் பதவியில் தற்பொழுது காணப்படும் வெற்றிடம் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வெற்றிடங்களுக்கு சிபார்சுகளை கோருவதற்கு நாடாளுமன்ற பேரவை தீர்மானித்திருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய சட்டத்தரணிகள் சங்கம், பதிப்பாளர்கள் சங்கம், பத்திரிகை ஆசிரியர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் ஏனைய சிவில் சமூக அமைப்புகளிடமிருந்து சிபார்சுகளை கோருவதற்கு நாடாளுமன்ற பேரவை தீர்மானித்திருப்பதாக செயலாளர் நாயகம் குறிப்பிட்டார். அண்மையில் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தன தலைமையில் ஆன்லைன் முறையில் நடைபெற்ற நாடாளுமன்ற பேரவை கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச, கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாஷிம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிபார்சுகளை கோருவது தொடர்பில் வாராந்த மற்றும் நாளாந்த பத்திரிகைகளில் மும்மொழிகளிலும் விளம்பரங்களை பிரசுரிப்பதற்கும் சிபார்சுகளை மேற்கொள்ள 2 வார கால அவகாசத்தை வழங்குவதற்கும் நாடாளுமன்ற பேரவையில் தீர்மானிக்கப்பட்டது. உறவினர்கள் சிறைச்சாலை கைதிகளை சந்திப்பதற்காக விதிக்கப்பட்டிருந்த தடை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நீக்கப்படுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் மீண்டும் சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கோவிட்-19 வைரஸின் வேகமான அதிகரிப்பு மற்றும் நாடு தழுவிய தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவுகள் காரணமாக கடந்த சில நாட்களாக சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு அவருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. புதிய அனுமதிகளுக்கு இணங்க சிறைக்காவலில் உள்ள கைதிகளுக்கு வாரத்திற்கு ஒருமுறை மாத்திரம் பார்வையிடுவதற்கு பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஏனைய கைதிகளை பார்வையிட ஒவ்வொரு மாதமும் ஒரு பார்வையாளர் அனுமதிக்கப்படுவார் என சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத மீன்பிடியால் மீன்பிடி தொழிலில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சட்டவிரோத மீன்பிடி வேலைகளை பாவித்து மீன்பிடியில் ஈடுபடுபவர்களினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட மீனவர்கள் தொடர்பாக கடற்றொழில் அமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எழுத்து மூலமான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு 1 வருடம் கடந்த நிலையில் மீனவர்களுக்காக நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என விசனம் வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பாக எமது செய்தி பிரிவுக்கு கருத்தினை வெளியிட்ட மீனவ சங்க உறுப்பினர், மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே கடல் தொழிலும் பாவி தொழிலும் முக்கியமான இடத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றது. பாருங்கள், இந்த கரவலையை நம்பி இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கரவலை வள்ளங்கள் எங்களுடைய கடற்கரையிலே மீன் இல்லாதபடியால் இன்றைக்கு இழுத்து வச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த இதுக்கு காரணம் என்னென்று கேட்டால், எங்களுடைய மீனவர்களுக்கு வருகின்ற மேல்கடலிலே இருந்தே கரையை நோக்கி வருகின்ற மீன்களை இந்த சுருக்கு வலையை போட்டு பிடிப்பதால் ஆயிரக்கணக்கான மீனவர்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட பரிதாப நிலையிலே இருக்கிறது. சுருக்கு வலை
ஊழலை செய்கிறவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக செய்கின்ற காரணத்தினால் இங்கே அரசாங்கம் சொல்லுதோ அவங்களுக்கு அனுமதி கொடுத்ததாக சில திணைக்களங்களை தான் சொல்லுகின்றதே தவிர இன்னும் சட்டபூர்வமாக நீங்கள் இதுக்கு அங்கால இந்த செய்யணுமோ என்றதை இன்னும் வரையறுக்கப்படவில்லை. இருந்தாலும் வரையறுக்கப்பட்ட சட்டம் சொல்லுது என்னென்னா 7 கிலோமீட்டருக்கு அங்கால அதுவும் 2.25 இன்ச்சு வலைகளை பாவிச்சு தான் சில மீன்களை பிடிக்கணும். ஆனால் இவர்கள் அரை இஞ்சி வலையை போட்டு இங்கே கரையை வார உதாரணமாக நெத்தலி, கீரி, சூடை இந்த இப்படியான அதாவது ஒரு எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கரவலை மீன தொழிலிலே பெரும்பாலும் நெத்தலி, கீரி, சூடையை இந்த சூரியநிலை நம்பித்தான் இந்த வாடிகள் இருக்கிறது. இந்த வாடியில் ஒரு கரவலை வள்ளத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் உதாரணமாக 30-40 பேர் நின்று தொழில் செய்கிறார்கள். அந்த தொழில் செய்கிற வாய்ப்பு இன்றைக்கு இல்லாமல் போகிறது. இந்த கரவலை வாடியை திருத்தி அதில் இருந்து கட்டிக்கொள்ள முடியாத நிலையில தான் எங்களுடைய கரவலை முதலாளிமார் இன்றைக்கு இருக்கிறாங்க. கரவலைக்கு வாரத்துக்கு அவங்களுக்கு விருப்பமில்லாமல் இருக்கிறார்கள். மீன்கள் இங்கே பிடிபடுவதில்லை. அவர்கள் வேறு தொழிலுக்கு நாட வேண்டிய தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இருக்கிறாங்க. அப்போ அந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் பலப்படுத்தணும் என்றால் நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு நாங்களுடைய கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களை நான் காரியாலயத்திலே சென்று இந்த மகஜரை நான் கொடுத்து இன்றைக்கு 1 வருஷமும் 3 நாளும் பூர்த்தியாகிவிட்டது. எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுத்ததாக காணக்கூடியதாக இல்லை. லைட்டை போட்டு மீனை பிடிக்கிறாங்க ஐயா, கடலில் சுருக்கி மீனை என்ன வரவழைச்சி போட்டு லைட்டெல்லாம் தண்ணிக்குள்ளே தாக்குறாங்க. அது வசதி படைச்சவன் செய்கிறான். ஆனால் வசதிப்படி இந்த கரவலை வெள்ளத்தை கொண்டு போய் சுருக்கலாமல் இது செய்யலாமல் என்ன செய்யலாம், ஒன்றும் செய்யலாம். அப்போ இதுகளெல்லாம் ஆராயிரத்துக்கு ஐயா நேரடியாக மட்டக்களப்புக்கு வர வேணும். மீனவர்களுடைய பகுதிக்கு அது நாவலடிக்கு நிச்சயமாக வரணும். நாவலடி பகுதி, நாவலடி, மூத்துவாரம், கல்லடி, பால்வனை இந்த செறிஞ்சி வாழ்கிற மீனவர்கள பரப்புகளை இப்போ பாகரையெல்லாம் பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆகவே இந்த பிரச்சனைங்கிற முற்றுக்கான்றதா இருந்தால் ஐயா ஒரு தரம் மட்டக்களப்புக்கு வந்து சம்பந்தப்பட்ட சங்கங்கள் அதிகாரிகளோட தொடர்புபடுத்தி இதுக்கு என்ன செய்யலாம், இதில் தீர்வு என்ன, மாற்று திட்டம் என்ன, இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி நாங்கள் பலப்படுத்தலாம் என்று செய்து தருமாறு அன்பாக செய்திகள் தொடர்கின்றன. கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவப்பீட கற்குநெறிக்கான இடப்பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்யும் முகமாக அமைக்கப்பட்டு வருகின்ற புதிய கட்டிடத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பார்வையிட்டார். கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவப்பீட கற்குநெறிக்காக உள்வாங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையினை எதிர்வரும் ஆண்டு முதல் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய விடுதி வசதிகள், ஒன்றுகூடல் மண்டபம், விரிவுரை மண்டபம் போன்றவற்றினை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மன்ரேசா பகுதியில் அரசினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அங்கு எழுந்துள்ள இடப்பற்றாக்குறை தொடர்பாக அப்போதைக்கு களவிஜயம் செய்து பல்கலைக்கழக வளாகத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஆராய்ந்திருந்தார். அதன் அடிப்படையில் குறித்த இடப்பற்றாக்குறையினை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பது தொடர்பான விசேட கலந்துரையாடலையும் மருத்துவப்பீட நிர்வாகத்துடன் இணைந்து மேற்கொண்டிருந்தார். இதன்போது மண்முனை வடக்கு பிரதேசலர் வாசுதேவன், கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவப்பீட பீடாதிபதி குழந்தைநல வைத்திய நிபுணர் அஞ்சலா அருட்பிரகாஷம், சிரேஷ்ட விரிவுரையாளர்களான வைத்தியர் அருளானந்தம் மற்றும் மகப்பேற்று வைத்திய நிபுணர் மார்க்கண்டு திருக்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நபரொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. கடந்த 1/10/2021 அன்று மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்ட 2 நபர்களில் ஷம்சுதீன் முகமது ரம்சான் எனும் நபர் சுகவீனமுற்ற மன்னார் வைத்தியசாலையில் அனுமதித்த வேளை உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சொந்த பிரேரணை அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வடபிராந்திய இணைப்பாளர் தானா கனகராஜ் தெரிவித்தார். இதன் முதல் கட்டமாக குறித்த 2 நபர்களது கைதுடன் தொடர்புடைய விடயங்களை மன்னார் போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பாதிகாரியிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கையை பெறுவதற்கான வேண்டுகோள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட மற்றொரு நபரிடமிருந்து வாக்குமூலம் பெறுவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த முறைப்பாடு 1996ஆம் ஆண்டு 21ஆம் இலக்க இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு 14 பிரகாரம் ஆணைக்குழுவின் சொந்த பிரேரணையாக பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாநகர உறுப்பினர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக முதல்வர் எச்சரிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது. இந்து பௌத்த நல்லிணக்க மண்டபம் தொடர்பில் உண்மைகளை வெளிக்கொணர்ந்தவர்களை யாழ் மாநகர முதல்வர் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக விரட்டுகின்றார் என மாநகர சபை உறுப்பினர் வை கிருபாகரன் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குற்றம் சாட்டினார்.
கடந்த சபை கூட்டத்தில் 28/9/2021 நடைபெற்ற சபை கூட்டத்தில் கௌரவ உறுப்பினர் ஒருவர் அது தொடர்பாக வினாவிய போது இந்த பௌத்ததேவனுடைய கடிதம் எதுவும் தமக்கு கிடைக்கவில்லை, அது பொய் என மீண்டும் அதனை அவர் தெரியப்படுத்தியிருந்தால் அது தொடர்பான ஒளிப்பதிவும் மிகவும் தெளிவாக வந்திருக்கின்றது. இந்த நிலைமையில் அதற்கான அனுமதியினை கேட்டு யாழ் நாக விகாரையினுடைய விகாராதிபதி மதிப்புக்குரிய ஸ்ரீ விமல தேரர் அவர்கள் 6ஆம் மாதம் சிங்கள மொழி மூலமான கடிதம் ஒன்றினை வழங்கி அனுமதி கோரியிருக்கின்றார். அக்கடிதமும் சபைக்கோ அல்லது சபையினுடைய உறுப்பினர்களுக்கோ சமர்ப்பிக்கப்படவில்லை, காண்பிக்கப்படவில்லை. மீண்டும் 30/8/2021 இது தொடர்பாக தமிழ் மொழி மூலமான கடிதத்தினை முதல்வருக்கு வழங்கி இருக்கின்றார். அவ்வாறு ஒரு பொதுவான கோரிக்கைகள் வருகின்ற போது அதனை சபை இருக்கின்ற காலப்பகுதியில் சபைக்கு அனுமதிக்காக வழங்கப்பட்டு சபை அனுமதியுடனே அதை நிறைவேற்றுவதற்காக நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அவ்வாறான கடிதங்கள் வருகின்ற போது முதல்வர் அந்த கடிதத்தினை அடுத்த நிகழ்ச்சிகளில் சேர்க்குமாறு அல்லது செயலாளருக்கு அந்த கடிதத்தினை போர்ட் பண்ண வேண்டும். அவ்வாறான ஒரு நடைமுறை பின்பற்றப்படாமல் அந்த கடிதத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்துகின்ற நிர்வாக அதிகாரியான ஆணையாளருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு ஆணையாளர் அந்த கடிதத்தினை மிகவும் தெளிவாக சபையினுடைய அனுமதியினை பெற்று இதனை அனுமதி வழங்குமாறு கோரி அந்த கடிதத்தினை மீண்டும் முதல்வருக்கு அனுப்பியிருக்கின்றார். இருந்த போதிலும் இவ்வாறான நிகழ்வுகள் நடந்து ஒரு மாதத்தின் பின் 9வது மாத கூட்டத்தில் அதனை நிகழ்ச்சி நிரலும் உள்ளடக்காமல் அதனை அனுமதிக்காக சபைக்கும் தெரியப்படுத்தாமல் அதை சபை உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்புகின்ற போது அது பொய் என கூறிவிட்டு இன்று அந்த கடிதம் வெளியே வந்த பின்னர் ஊடகங்களின் ஊடாக வெளியே வந்த பின்னர் அதை கொண்டு வந்தவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாக அவர்களை வெறுட்டுவதும் விதண்டவாதம் கதைப்பதுமாக முதல்வருடைய கருத்து இருக்கின்றது. வவுனியாவில் இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது. 2022ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் கிராமங்களுக்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் கிராம மட்ட செயற்பாடுகள் தொடர்பில் பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தான் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் மற்றும் கட்சியின் வவுனியா மாவட்ட பிரமுகர்களுடன் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது ஜாதிக நிதகஸ் பெரமுன கட்சியின் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை உறுப்பினர் SMJ தர்மகீர்த்தி மற்றும் மகஜன எக்ஸட் பெரமுன கட்சியின் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் பியதுக் ஆகியோர் கூட்டம் இடம்பெறும் இடத்திற்கு சென்று தமக்கு கூட்டம் தொடர்பில் அறிவிக்கப்படவில்லை என தர்க்கப்பட்டனர். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து வெளியேறினர். கொரோனா வைரஸின் தாக்கமே பொருட்களின் விலை அதிகரிப்பிற்கு காரணமாக அமைந்துள்ளது என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர்களுடனான கலந்துரையாடல் இன்று வவுனியா தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் தான் சில பொருட்களினுடைய விலை அதிகரிப்புக்கும் காரணமாக அமைந்திருக்கின்றது. வருகின்ற டிசம்பருக்கு முன்பு நிச்சயமா நாங்கள் அந்த கோவிட்லிருந்து தொற்றிலிருந்து நாங்கள் மேல வர முடியும். அவ்வாறு வருகின்ற பொழுது மக்கள் எதிர்நோக்கிற சில அசௌகரியங்கள் தீர்க்கப்படும் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. கிராமிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற வகையிலும் வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை அப்கிரேட் பண்றது உயர்தர சம்பந்தமான விடயங்களுக்கு தான் இந்த முறை பாரிய அளவான நிதி பட்ஜெட்ல ஒதுக்கப்பட இருக்கிறது. கட்டுமான பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை இம்முறை பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பளம் தொடர்பான பிரச்சனை, அவர்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கம் புறந்தள்ளவில்லை. இந்த சூழலிலே இவர்களுடைய பிரச்சனையை அணுகுவது என்பதும் சவாலான விடயம். இந்த ஆசிரியர் அதனுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே அரசாங்கம் கவனமாக இருக்கின்றது. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஆக்கபூர்வமான கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சுமூகமாக தீர்க்கப்படும். எங்களுக்கு கிடைத்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கடந்த அரசாங்கத்தில். ஏண்டா அரசாங்கத்தை தீர்மானிக்கிறது நாங்களா தான் இருந்தோம். நாங்கள் இல்லைன்னா அந்த அரசாங்கமே அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு போற கட்டத்தில் இருந்து அப்படி இருந்தும் அந்த சந்தர்ப்பத்தை தவறவிடப்பட்டிருக்கிறது. வளர்முக நாடுகளில் கூட 50% மேல வேக்சினேஷன் தாண்டாது இருக்கு. நாங்கள் 75 தாண்டி இருக்கோம். பாதிப்புக்குள்ளான மக்களுக்கான நீதி நியாயம் அவர்கள் எதிர்பார்ப்புக்கேற்ப கிடைக்கப்பட வேண்டும் என்பது வேணும். ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுகளுக்கும் அபிவிருத்திக்காக 3 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தெரிவித்திருந்தார்.
வரவு செலவு திட்டத்துக்கு சில யோசனைகள் கிராம மட்டங்களில் கிராமத்துடனான உரையாடல் மூலம் கேட்டிருக்கின்றார்கள். எவ்வாறு கிராமங்களில் சென்று மக்களிடமிருந்து மக்களுடைய தேவைகளை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறதோடு அந்த செயல்பாடுகளில் மக்களோட வாழ்வாதார உதவிகளில் ஒரு கிராம சேவை பிரிவுக்கு 3 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பாரிய தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. எதிர்க்கட்சிகளால் பல குறைகளை தொடர்ச்சியாக நமக்கு கூறப்பட்டு கொண்டு வருகின்றது. அதை நாங்கள் எவ்வாறு மக்களுக்கு உண்மை நிலைமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற சம்பந்தமாகவும் பல விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டன. பிரபல மாடலிங் கலைஞரான சூலா பத்மேந்திரகுமார் பத்ரன குற்றவியல் திணைக்களத்தில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். பிரபல மாடலிங் கலைஞரான சூலா பத்மேந்திரகுமார் பத்ரன குற்றவியல் திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். சில மாதங்களுக்கு முன்னர் தாமரை தடாக கலையரங்கில் நடாத்தப்பட்ட 2020 திருமணமான பெண்களுக்கான அழகுராணி போட்டியின் போது நடந்த முருகல் நிலை தொடர்பாக விசாரணை நடாத்துவதற்காகவே தான் அழைக்கப்பட்டிருந்ததாக அவர் செய்தியாளரிடம் தெரிவித்தார். மோதல் சம்பவத்தின் போது சூலா பத்மேந்திர பத்ரனவும் அங்கு இருந்ததாக கூறப்பட்டது. அங்கு திருமணமான அழகுராணியாக முடிசூடிய புஷ்பிகா த சில்வாவிற்கு சிறுகாயம் ஏற்படுத்தியமை, அச்சுறுத்தியமை, நிர்பந்தப்படுத்தியமை மற்றும் பொய்க்குற்றம் சுமத்தியமை உட்பட குற்றங்களின் கீழ் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சூலா பத்மேந்திர போலீஸ் பிணையில் அன்றைய தினமே விடுதலை செய்யப்பட்டிருந்தார். தற்போது மாடலிங் வடிவமைப்பாளர்களின் மேடை பயிற்சியாளர் என்ற வகையில் நிறுவனம் ஒன்றை நடாத்தி செல்வதோடு தனது பேரிலான பிரிதொரு பயிற்சி நிலையத்துக்கும் அதிபராகவும் உள்ளார். இந்த நிலையில் குற்ற விசாரணை திணைக்களத்தில் முன்னிலையான தன்னிடம் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடாத்தப்பட்டதாகவும் முன்னர் ஒரு சில ஊடகவியலாளர்கள் தன்னிடம் கேள்விகளை தொடுத்ததாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் கீர்த்தி ரத்நாயக்க என்ற ஊடகவியலாளர் ஒருவர் தனக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தியதாகவும் சர்வதேச ஊடகவியலாளர்களும் தாமரை தடாகத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக விசாரித்ததாகவும் சூலா பத்மேந்திர செய்தியாளரிடம் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு கிரான் பிரதேச பிரிவுக்குட்பட்ட புனானி மேற்கு அணைக்கட்டு பகுதியில் கிரவல் அகலப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு கிரான் பிரதேச பிரிவுக்குட்பட்ட புனானி மேற்கு அணைக்கட்டு பகுதியில் உள்ள 6 நபர்களுக்குரிய காணியில் கிரவல் அகழ்வுக்கு அனுமதி வழங்கப்பட்டு பாரிய குழியில் தோண்டி கிரவல் அகலப்பட்டு வருவதாக அவ்வகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்போதைய மக்கள் மற்றும் சிறுவர்கள் கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த காணிக்கு உரிமை கோரி 6 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் அதிகளவான பகுதியில் கிரவல் தோண்டப்பட்டு பெரிய அளவிலான மரங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது குறித்த காணியில் பயன்தரும் மாம்பழம், மாதுளை, மரவள்ளி போன்ற பயிர்கள் செய்கை பண்ணப்பட்டுள்ளது என சுமார் 30 பேர் கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு கோஷத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2015ஆம் ஆண்டு தொடக்கம் குறித்த காணியில் பயிர் செய்கை பண்ணுவதற்காக முன்பு கடமையாற்றிய பிரதேச செயலரினால் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்ததுடன் தற்போது அரச காணியில் எவ்வாறு பயிர் செய்ய முடியும் என பிரதேசலர் கேட்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்தனர். சந்திவெளியில் உள்ள ஒரு தனிநபருக்கு கிரவல் அகழ்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் கிரவல் அகழ்விற்கு எதிராக வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். குறித்த விடயம் தொடர்பாக பிரதேசலரை வினவிய போது குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். 7 வருஷமாக வச்சு நாங்கள் விவசாயம் செஞ்சு வரோம். இந்த நிலத்தில் நாங்களும் எங்களோட சகோதரமும் பிரிவிட்டு தரல நாங்கள் கொண்டா வச்சு அந்த யானை வேலி பாதுகாப்பாக வச்சு எங்களோட செலவில் நாங்கள் இந்த விவசாயம் செஞ்சோம். எங்களோட வாழ்வாதாரத்துக்கு மேன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதே வேளையில் புறவு வந்த டிஎஸ் எனக்கு ஒரு கல்குடா குமார் என்ற நபர் மூலம் போனை கொடுத்து சொன்னார், நீ அரசகாணியில் இருக்கிற அரசகாணியில் இருக்கிறேன். எனக்கு மீள்குடியேற்றத்தில் நாங்கள் முதல் இருந்த அடிப்படையில் நீங்கள் உள்வாங்கலாம் என்ற ஒரு அரசாங்கத்தால் அறிக்கை நாங்கள் உள்வாங்கியிருக்கோம் சார் அவர்கிட்ட சொன்னேன். சரி, அதுக்குள்ள அரச தேவைக்குரிய தேவைகள் இருந்தா நீங்க கொடுக்கணும். நீங்களே கொடுக்க காணியை தந்து போட்டு நீங்களே கொடுக்க சொல்லக்குள்ள நான் கொடுக்கத்தான் வேணும் சார். அதே எடுத்து நான் மேட்டு நில பயிர் செஞ்சிருக்கேன், அதுக்கு கொடுக்க மாட்டேன், அங்கால கொடுக்க மாட்டேன். இஞ்சால அவங்களுக்குரிய நில மண் இருந்தா உங்களை நான் எதிர்த்து செயல்பட இயலாது. ஆன காரணத்தினால நான் ஒத்துக்கொள்றேன். நான் அந்த விருப்பத்துக்கு நான் ஒத்துக்கொள்ளல. பயிர் அளிக்கிறதுக்கு அந்த சந்துவலி சசி என்ற நபர் ஒரு மினிஸ்ட்ரியோட பேரை சொல்லி எனக்கு டிஎஸ்சி தந்திருக்காரு, மினிஸ்ட்ரி தந்திருக்காரு. ஆன காரணத்தில் நான் சகல பயிரை அழிச்சு பட்டு வேணு அவர் சொன்னதை நான் இந்த போன் மூலம் எடுத்து வச்சிருக்கேன். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.